இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். துன்பமில்லை துயரமில்லை இறைவனின் உறவினிலே, வாழ்வு உண்டு வழியும் உண்டு இறைவனின் துணையினிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நாம் செய்த பாவ குற்றங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உம்மக்களாகி எங்களுக்கு கொடையாக தந்தீரே. அதனால் அந்தோணியாருடைய உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். கோவிலில் இருந்து தண்ணீர் வருவதை கண்டேன். அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47 இறைவசனங்கள் 1-9 முடிய மற்றும் 12. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47 இறைவசனங்கள் 1-9 முடிய மற்றும் 12. அந்நாள்களில் வானதுதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிலிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பலிபீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓர் அளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார்.
அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்து சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்போது அது ஆறாக ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத ஆறாய் ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்க்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இரு மடங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றின் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 46 இறைவசனங்கள் 1, 2, 4, 5, 7, 8. நீங்கள் கூற வேண்டிய பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நிலவுலகம் நிலைகுலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார், அது ஒருபோதும் நிலைகுலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர், அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுங்கள், நம்பிடுங்கள். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுங்கள், நம்பிடுங்கள். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுங்கள், நம்பிடுங்கள். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுங்கள், நம்பிடுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 5வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய, மீண்டும் 5 முதல் 16 முடிய. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல்நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர்
திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கிருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும்போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கிவிடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகி இன்று படுக்கை எடுத்துச் செல்வது சட்டத்துக்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே, உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யாரென தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாயிருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, மக்களுக்கு நல்லது செய்ய இயேசு தானே விரும்பி செயல்பட்டதை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசித்தோம். நற்செய்தி வாசகத்திலே 38 ஆண்டுகளாக உடல் நலமற்றிருந்த ஒரு மனிதரை நாம் சந்திக்கின்றோம். இந்த மனிதன் மனம் தளர்ந்து போனவன், நோயை ஏற்றுக்கொண்டு இதுதான் விதி என்று வாழ்ந்து வந்தவன், அமைதியற்று தன்னுடைய வாழ்நாளை மகிழ்ச்சியற்று அவன் கழித்து கொண்டிருந்த நேரம். இந்த நேரத்தில்தான் ஆண்டவர் இயேசு அவனிடம் போய் கேட்கிறார், நலம் பெற விரும்புகிறீரா என்று கேட்கின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விரக்தி மனநிலையில் வாழ்ந்து வந்த மனிதன் 38 ஆண்டுகளாக வாழ்க்கையினுடைய பாதி வாழ்நாள் முழுவதும் அங்கே கழித்து விட்டேன், இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி விரக்தி மனநிலையில் வாழ்ந்து வந்த மனிதனைத்தான் ஆண்டவர் இங்கு சந்திக்கின்றார். என் அன்புக்குரியவர்களே, எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கின்ற போதுதான் கடவுள் புதிய வாழ்வை நமக்கு கொடுக்கின்றார். ஆண்டவர் நம்மை சந்திக்க வருகின்ற பொழுது அந்த ஆண்டவரை இனம் கண்டு கொள்கின்றோமா? அந்த ஆண்டவர் பேசுகின்ற பொழுது இந்த உலகத்தினுடைய சத்தங்களில் எல்லாம் என் ஆண்டவர் இயேசுவினுடைய குரலை சரியாக நான் கண்டுகொள்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனது குரலை கேட்டு என்னை பின்தொடர்கிறவர் நிலை வாழ்வை கொண்டிருப்பார் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கின்றோம், என் மக்கள் என் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை சந்திக்கின்றார். இறை வார்த்தை வழியாக சந்திக்கின்றார், இறை உணவு வழியாக நம்மோடு பேசுகின்றார், நமக்குள் வாழ்கின்றார். ஆனால் அந்த ஆண்டவரை இனம் கண்டு கொள்கிறோமா? அந்த ஆண்டவரை நாம் சந்திக்கிறோமா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக அமைகின்றது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்லக்கூடிய செய்தி இதுதான், ஆண்டவர் நம்மை கைவிடுவதில்லை, உன்னை காப்பவர் உறங்குவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்ற இறை வார்த்தையை நாம் உணர்கின்றோம். அதே போல துன்ப துயரங்கள் மத்தியிலே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மில் வல்லமையாக செயல்படுகிறார் என்பதை இந்த 38 ஆண்டுகளாக உடல் நலமற்றிருந்த இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் நமக்கு குறிப்பிடுகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இரண்டாவதாக நாம் சற்று சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றார். முயற்சி உடையோர்தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, குணமளிக்கும் இயேசு ஒரு மாய வித்தைக்காரர் அல்ல, மாறாக நாம் ஆண்டவரோடு ஒத்துழைப்பு கொடுக்கிறோமாம். இந்த மனிதனிடம் ஆண்டவர் சொன்னார், எழுந்து உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்ல என்று சொன்னார். அவன் ஆண்டவருடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு நடந்து சென்றான். அதனால் அவன் குணம் பெற்றான். ஆண்டவர் நம்முடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறார். என் அன்புக்குரியவர்களே, புதுமைகளையும் அற்புதங்களை எதிர்பார்க்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும்
ஆண்டவருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறோமா? பக்தி முயற்சிகளில் ஈடுபட்டு ஆண்டவருக்கு நெருக்கமாக இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் விரும்புவது ஒன்றே ஒன்றுதான், நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிகளாக இருக்க வேண்டும். ஆண்டவரோடு இணைந்து செயல்படக்கூடிய நல்ல கிறிஸ்தவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான். அத்தகைய கிறிஸ்துவினுடைய வழியில் நடந்து இறை ஆசீரை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வெறும் விழி நீர் வியர்வை வேதனை அன்றி வேறெதும் இல்லா நிலை இறைவா. சகோதர சகோதரிகளை, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோணியாருடைய நாளில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் இந்த கல்வாரி திருப்பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அந்தோணியாரின் அறிவுரைப்படி எங்களை முழுமையாக உமக்களித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு கொடுக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவை போற்றி. அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவி இருக்கும் உமது திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் பாப்பரசர் லியோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் அப்பா பிதாவே நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன ஆன்மாக்கள் அனைவரையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் முகவந்தவராயிருந்த புனிதர்கள், சிறப்பாக பதுவை புனித அந்தோணியார் மற்ற புனிதர்களோடு இணைந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்து மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் எல்லோரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாள் முழுவதும் நீர் எங்கள் மீது பொழிந்த ஆசீர்வாதத்துக்காக அப்பா உமக்கு நன்றி கூறுகின்றோம். தூய தந்தையே, 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக கிடந்த மனிதன் மீது பரிவு கொண்டீர், இரக்கம் கொண்டீர். அவனுடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து புதிய வாழ்வுக்கு அவனை அழைத்து சென்றீரே. ஓய்வு நாள் என்றும் கூட பார்க்காமல் அந்த மனிதர் மீது கரங்களை வைத்து அவனுக்கு வாழ்வு கொடுத்தீர். ஆண்டவரே, பல வருடங்களாக பல நாட்களாக நோயோடு கவலையோடு கஷ்டத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை உமது திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையின் பொருட்டு இதோ நாங்கள் ஒப்புக் கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் மீது இரக்கம் கொண்டு பரிவு கொண்டு அவருடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து ஆசீர்வதிப்பீராக. வல்லமையான தந்தையே, இதோ ஆலயத்திலிருந்து புறப்படுகின்ற தண்ணீர் செல்கின்ற இடமெல்லாம் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பது போல ஆண்டவர் இந்த ஆலயத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா ஆசீர்வாதமும் எங்கள் குடும்பத்துக்கு நிறைந்து இருப்பதாக ஆசீர்வதித்தருளும். உமது பேரன்பை எங்கள் மீது நிறைவாக பொழிந்தருளும். ஆண்டவரே, மீண்டும் பாவத்தில் விழாதவாறு நீர் எங்களை பாதுகாத்தருள்வீராக. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி. 7 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 அமை
இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களையெல்லாம் போக்க வந்த கடவுள். இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். வானம் பார்க்கும் பூமியைப் போலேன் மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. வானம் பார்க்கும் பூமியைப் போலேன் மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. அருளின் முகிலே வா, அன்பின் மழையே வா. நினைவினில் நிதம் நான் வாழ்ந்திடவே, நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. நினைவினில் நிதம் நான் வாழ்ந்திடவே, நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. ஆண்டவர் இயேசுவில் இனியவர்களே, ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல மறை மாவட்டத்தினுடைய தவக்கால திரு யாத்திரையானது புளியம்பட்டியில் நடைபெறும் என்று அறிவித்திருந்தோம். ஆனால் அதற்கு முன்பாக தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் ஒரு சில காரணங்களுக்காக இந்த புளியம்பட்டி மறை மாவட்ட தவக்கால திரு யாத்திரையானது ரத்து செய்யப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். வழக்கம் போல உள்ள நிகழ்வுகள் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். இந்த வருடத்தில் மறை மாவட்டத்தினுடைய தவக்கால திரு யாத்திரை என்பது நடைபெறாது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் தந்தவர்களுக்கு ஆசிரியராக அதை கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. புனித அந்தோணியாருடைய நாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் பேரன்பில் சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது.